இந்த ஸ்மால் சேவிங் பாக்ஸில் உங்களால் 1 lakh வரைக்கும் சேவ் பண்ண முடியுமா? ஆமாங்க, நான் ட்ரை பண்ணேன். லாஸ்ட் 30 டேஸாக நான் ட்ரை பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட் எவ்வளோ எப்படிலாம் சேவ் பண்ணேன், இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் ஒரு சேவிங் பாக்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த சேவிங் பாக்ஸை நான் என்னுடைய ஓன் மணியில் தாங்க வாங்கினேன். இந்த பாக்ஸை நான் என்னுடைய மணியில் வாங்கி தான் ரிவ்யூ பண்ணுறேன். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாக்ஸ் நான் உடனே ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஏன்னா QC செக் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் 4 கார்னர்லேயும் நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃபுல் வியூ தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக மட்டும்தான். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இது ஃபுல்லாக இரும்பில் செஞ்சுருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே வச்சா ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன சைஸ் தாங்க. சொல்லப்போனால் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் நிறைய பொருள் வச்சுக்கணும், நிறைய சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பாக்ஸ் இது கிடையாதுங்க. ஏன்னா இது ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. சார் நான் வாங்கினது திருப்பி ரிட்டர்ன் போடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா சேவிங் பர்பஸ்க்காக வாங்கினேன் இல்லைங்களா. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கீஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே. நான் அதை கீச்சன் போட்டு வச்சுருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் நான் எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது. அதாவது என்னுடைய பாப்பாவுடைய நேமிங் செரமனிக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த சில்வர் பாரையும் நான் இதில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏதாவது கோல்டு ஜுவல்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வச்சு நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா கூட இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா லாக் போட்டு இது வச்சுக்கலாம் சேஃப்டியாக அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக அந்த காயின் பாரை ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸை அதை ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த இடம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த அளவுக்கு இருக்குது. என்னோடய விரலில் பாதி முழுகிற அளவுக்கு இருக்குது. இதில் காயின்ஸும் வச்சுக்கலாம். எங்கன்னா போனோன்னா ஜுவல் பாக்ஸாகவும் இதை நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போயிடலாம். இது ரொம்ப சேஃப்டியான பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஸ்மால் தாங்க. நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. எனக்கு இது நான் ஆர்டர் போட்டு வாங்கி இது டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் யாராவது இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, ஸ்மாலாக இருந்தால் போதும் கேரி பண்ணுறதுக்கான நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரேக் இப்படி தான் இருக்குது. நான் இது எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது. நான் இதில் நான் சில்வர் பார் வாங்கினேன். அந்த பார் வச்சுருக்கேன். உள்ளே நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். என் ஃபிங்கர் இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு தான் இந்த ஃபிங்கர் வச்சா அந்த அளவுக்கு தான் அங்கே இடம் இருக்குது உள்ளே. நெக்ஸ்ட்டு இந்த பார் பார்த்திங்கன்னா 2 பார் வச்சுருக்கேன். 50 grams. ஈச் பார் இஸ் 50 grams. இதை நான் எதுக்காக வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படின்னா என்னுடைய பாப்பாக்காக தான் வாங்கினேன். பாப்பாவுக்கு ஏதாவது சில்வரில் வாங்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த பாரை நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஆரா கோல்டு அப்படின்ற ஆப்பில் வாங்கினேன். அது எப்படிலாம் நான் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட்டெல்லாம் எனக்கு வீட்டு செலவெல்லாம் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் அப்படி இதில் போட்டு சேவ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். நீங்கள் சேவ் பண்ணணும், கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நம்ம லாக் பண்ணி வைக்கிறதுனால இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா சில்ட்ரன்ஸில் இருக்கிற வீட்டில் நம்ம காயின்ஸ்லாம் அங்கங்கே வச்சோன்னா எடுத்து அதை மிஸ்ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சிங்கன்னா சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டலாக நம்ம ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா இது நார்மல் டைப் பாக்ஸ். இதிலே நிறைய டிஜிட்டல் பாக்ஸஸ்லாம் இருக்குது. ஆன்லைன்லலாம் நிறைய அவைலபிள் இருக்குது. பட் என்னால் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த பாக்ஸே அரௌண்ட் 500 கிட்ட வந்துடுச்சு. என்னால் இந்த அமௌண்ட் தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் இது வாங்கினேன். அப்புறம் டெய்லி இதில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க ஃபர்கட் பண்ணாமல் தினமும் சேவ் பண்ண பழகிக்கோங்க. நீங்கள் ப்ராப்பராக சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு இயர்லி 25,000 50,000 1 lakh அந்த மாதிரி கோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் மணி பாக்ஸில் தான் சேவ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் டிஜிட்டலாக சேவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பேங்க்கில் சேவ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். பட் ஆனால் சேவிங்ஸ்ன்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். சேவிங்ஸ் யாரெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், சேல்ரி பீப்புள் பண்ணலாம், சேவிங் பிளான் பண்ணுறவங்க பண்ணலாம். எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணலாங்க. சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 5 வயசில் இருக்கிறவங்களும் சேவிங் பண்ணலாம், 50 வயசில் இருக்கிறவங்களும் சேவிங் பண்ணலாம். சேவிங்ன்றது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள்
பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன்ற ஆப்ஷனில் ஆல் ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன மாதிரிலாம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.